guys, welcome back to our channel. எல்லாருக்கும் வணக்கம். Hope everybody is doing great. நான் வந்து சூப்பரா இருக்கேன். இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படினா பைக் லவர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பைக் ஆக்சஸரீஸ் கடையோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதே மாதிரி இங்க இந்த ரோடு என்ன ரோடு ப்ரோ? ஆலந்தூர் ஆதம்பாக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பைக் ஆக்சஸரீஸ் கடை ஓப்பன் ஆகி இன்னும் ஒரு 1 month இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன் வந்து வீடியோ எடுக்கணுமான்னு, ஓகேன்னு சொன்னான். ஸோ அதனால் அங்கே வந்திருக்கேன். இங்கே என்னென்னா கம்ப்ளீட்டாக பைக் ஆக்சஸரீஸ், நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்ஸு, அப்புறம் நல்ல ஹெல்மெட்டு, அப்புறம் பைக்குக்கு தேவையான அழகு சாதனை பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கடைக்குள்ளே போகலாம். கடை பேர் வந்து சென்னை த்ராட்லர்ஸ் இன் ஆதம்பாக்கம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வேளச்சேரியிலேருந்து நம்ம ஆலந்தூர் போகிற ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் இருக்கிற கடை. ஓகே, சொல்ல போகலாமா? கமான். ஸோ இதுதான் கடை, ஓகேவா? சின்ன ஒரு செட்டப் தான். இதுக்கு முன்னாடி இந்த கடை வந்து தேனாம்பேட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து அவனோட வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்துதான். ஸோ இதெல்லாம் வந்து செயின் லூப்ஸா? ஆமாம், இதெல்லாம் வந்து செயின் லூப்ஸு, அப்புறம் ரெப்லண்ட் கோட்டிங்கு, ரேட் ரெப்லண்ட் கோட்டிங்கு. இது வந்து நம்ம காருக்கும் யூஸ் பண்ணலாம், பைக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா, இப்போ நம்ம வச்சுருக்க ஒரு 100cc 150cc பைக்குக்கு ஒரு ஒயரிங் கிட் போச்சுனாவே ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்போது நார்மலாக ஒரு பைக் வாங்கினாவே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம். பஜாஜ் பல்சரே வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அப்போ அதோட ஒயரிங் கிட் எவ்வளோ இருக்கும்? காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒயரிங் கிட்லாம் அடிச்சு காலி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ரேட் ரெப்லண்ட்டு. இது வந்து செயின் லூப்ஸு. செயின் லூப் வந்து இப்போ நம்ம வந்து ரெகுலர் யூஸில் இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்மளே வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு செயின் லூப்ஸ் இருக்குது. அப்புறம் மொபைல் மவுண்ட்ஸ் இப்போது வந்து எல்லாரும் மொபைலை வந்து 2 வீலரில் மவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் சார்ஜரோடு நினைக்கிறேன் இது. ஆமாம், இதோ சார்ஜிங் கேபிளோட. அப்புறம் மெயினான விஷயம் இது, இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸு. இது வந்து இங்கே வந்து இவங்க சாம்பிளுக்கு தான் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னு கேட்டால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலர் தான் வேணும், எனக்கு இந்த பிராண்டில் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வைத்து கொடுத்துருவாங்க. இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 5000 rupees அப்படின்னு ரேட்டிங்கை போட்டிருக்கு. க்ளோஸில் காட்டுறோம். இது வந்து 5000, இது வந்து 4000. இது வந்து 4000 rupees. இது வந்து லெவல் 1 ப்ரொடெக்ஷன். இது 5000 rupees வந்து லெவல் 2 ப்ரொடெக்ஷன். அந்த லெவல் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குன்ற அந்த கான்செப்ட். இதோட பிராண்ட் வந்து மோட்டோவியர். இவங்ககிட்ட வந்து டிஎஸ்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிபிஜியில் வேணுனாலும், அதாவது பைக்கிங் பிரதரா, அதில் கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தால் ரைடிங் க்ளவ். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா? இதோட ப்ரைஸு 800. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 800 rupees தான் ரைடிங் க்ளவ். இந்த ரைடிங் க்ளவ் வந்து இப்போ நீங்கள் நான் வீக்கெண்டில் ரைடு போவேன், சும்மா இங்கே லோக்கலில் போவேன், அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே. நான் வந்து லடாக் போனோம், இப்போ வந்து அதான் ட்ரெண்ட் இல்லை, நிறைய பேர் பைக் வாங்கிட்டு லடாக் ரைடு அப்படி இப்படின்னு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது செட் ஆகாது. அதுக்கெல்லாம் வந்து வேறு ரைடிங் க்ளவுஸ் இருக்குது. எதுப்பா இதுவா? செமிட்டர். ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன் லெவலை வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ஷனு. இது ப்ரைஸு இது வந்து 2500. ஓகே, இது ஃபுல் க்ளவுலாம் வரும். அதெல்லாம் வேணுனாலும் இவங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த க்ளவுலாம் எவ்வளோப்பா வரும்? 5000. அதான் நல்ல க்ளவு 2500 ஸ்டார்ட் ஆகி 5000 அதுக்கு மேலேயும் இருக்குது. சொன்னால் எத்தனை நாள் எடுத்து கொடுப்பேன்? ஒரே நாளில். நான் அவரோட ஃபோன் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கீழேயும் அவரோட பேர் போடுறேன். சென்னை த்ராட்லர்ஸ் அவரோட நம்பர் போடுறேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எது வேணுனாலும்
நீங்கள் சொன்னீங்கன்னா 1 டேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வெறும் ஆக்சசரிஸ் மட்டும் இல்லை, இப்போது வந்து ஒரு இம்போர்ட்டட் பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, யூஸ்டு பைக்ஸ் அதுவும் அவங்க பண்ணுறாங்களாம் என்கிட்ட சொன்னாப்புல. ஸோ அதுவும் வந்து இப்போ இம்போர்ட்டட் பைக் வாங்கணும், அதுனாப்பா ZX10R G800 அது மாதிரி உங்களுக்கு பைக்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஹெல்மெட் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ப்பா? 1000 rupees. ஓகே, பேசிக் ஹெல்மெட் அதாவது ISI அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வச்சு பேசிக் ஹெல்மெட் வந்து 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகுது. அது அப் டு 6000 வரைக்கும் கடையில் வச்சுருக்காங்க. AGVலாம் வந்து கேட்டாலும் அதுவும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நான் போன ஒரு பைக் ஆக்சசரி வீடியோவில் போட்டிருப்பேன் அதே மாதிரி இது எவ்வளோப்பா? 850. இது ஆக்சுவலாக வந்து அந்த இந்த ஹெல்மெட் போட்டு போடுறதா? ரேசிங் ஹெல்மெட் போட்டு போடுறது. இந்த டர்ட் பைக்ஸ்க்கு ஒரு ஹெல்மெட் போடுவாங்களே, இப்படி புதுசாக வரும், அந்த ஹெல்மெட்டுக்கு இந்த மிரர் போடுறது. அருமை அருமை அருமை. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன ஸ்டூடெண்டோட பென் பைப்பு, இதில் ஒரு சைலன்சரு, இது ஆரோட சைலன்சரு, இதோட எஸ்சி ப்ராஜெக்ட், இது அக்ரா எல்லாமே. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. ஆமாம், ஃபர்ஸ்ட் காப்பி தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல். நீங்கள் வெயிட் தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது R1 போடலாம். இப்போ R1 5 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா. இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து 6850 வரும். அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி 6800. அப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டெயின் லூப், இது செயின் கிளீனரு, இது லூப், இது ரெண்டுமே. அதாவது ஃபஸ்ட்டு வண்டிக்கு வந்து நம்ம போகிறது வந்து ஃபஸ்ட்டு கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணி செயினை, ரெண்டாவது ஓகே போட்டுக்கலாம். இது வந்து லூப்பு, இது கிளீனரு. இது வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணி இப்போ ரைட்லாம் போகிறோம் போது யூஸ் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் வந்து ரெகுலராக இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம செயினோட வந்து குவாலிட்டி, லைக் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 வருஷம் தான் வருது. ஒரு செயின் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் வருதுன்னா நீங்கள் ரெகுலராக செயின் லூப்லாம் போட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடக் ஸ்டாண்ட், இது வந்து செயின் லூப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபேடக் ஸ்டாண்ட் போயிட்டே இருக்குது. இது வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வெயிட் ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதோட பேசிக் ப்ரைஸ் நம்ம கிட்ட வந்து 2500. இதே வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, ISI போட்டு வரும், ப்ளஸ் வந்து இங்கே ரிமூவல் டைப்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அன்ரிமூவல், நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு மாற்றிக்கலாம். இது வந்து நார்மல் பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூக்லாம் போகிறோம், இது அடிஷ்னலாக யூக்லாம் மட்டும் அடிஷ்னலாக போய்ட்டு இருக்குது தனியாக. அதை வாங்கிட்டு நீங்கள் இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா செயின் லூப் பண்ணுறதுக்கு, பின்னாடி வீலை வந்து ரொட்டேட் பண்ணி குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு போன இந்த பைக் ஆக்சல் வீடியோ பண்ணுற வரைக்கும் இதோட யூஸ் என்னன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் தெரியும். இப்போ நம்ம நார்மலாக பைக் வந்து நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறோம், ஏதாவது துடைக்கிறோம், எதாவது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தூக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லை. பட் இதில் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா நம்ம அழகாக இழுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். இன்னொரு மெயின் விஷயம், இப்போ வர எந்த பைக்லையுமே சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, எல்லாமே சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு எது பண்ணனாலும் கஷ்டம். வீட்டில் க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுல நம்ம என்ன சொல்லுவாங்க, ரேசிங் ட்ராக்ஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் க்ளீனர். இது நம்ம வந்து இப்போ ஹெல்மெட் வாங்குகிறோம். ஸோ ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஸ்மெல்லு வரும், வேர்வை ஸ்மெல்லு. ஒரு 2 months பார்த்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ஹெல்மெட்டோட வைசர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து க்ளீன் இருக்காது. ஸோ இது வந்து என்னன்னா இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து இன்டீரியர் தான் அதிகமாக நமக்கு யூஸ் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ யூஸ் ஆகுது. இது வந்து ஸ்டாக்லேயே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணும் போது இருந்த எல்லா ஸ்டாக் வந்து அடிச்சு இப்போ ரீஃபில் பண்ணியிருக்கேன். இதே ஆன்லைன் ஆர்டர் நிறைய போயிட்டு இருக்கு உங்ககிட்ட. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு சொல்லு. இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எப்படிப்பா இது மாதிரி ஐட்டம்லாம் கடையில் வந்து ஆகணுமா, நீ ஷிப் பண்ணலாம். எனக்கு எது கேட்குறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காப்பி வேணும்னு கேட்டாலும் நீ கொடுப்ப, ஒரிஜினல் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பிலாம் வேணாம், எனக்கு ஒரிஜினல் வேணும். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நிஞ்சா 1000 ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 4 சிலிண்டர் இருக்கும். இது வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஹெட்டர்னு இந்த பேர் இருக்குது. இது ஒரிஜினல் அக்ரோபோவிக்கில் வாங்க போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அரௌண்ட் 60 to 70,000 வரும். இது வந்து காப்பி. இது வந்து அந்த இதுலேருந்து சைலன்சர்லேருந்து வெளில வந்து ஸோ டீகேட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போடலாம். ஸோ டேரக்ட் ஃபிட் இதெல்லாம். ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருது. ஸோ ஒரிஜினல் நீங்கள் வந்து எடுக்க போனால் அக்ரோபோவிக்கில் 75 வந்துடும். ப்ளஸ் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வந்துடும். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோஷிமுரா இருக்குது, எஸ்சி ப்ராஜெக்ட் இருக்கும், அக்ராபோவிக் இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து நான் ஒரிஜினலும் பண்ணுறேன், லைக் இது காப்பியும் பண்ணுறேன்.
ஸோ இப்போ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கஸ்டமர். இப்போ வந்து சில கஸ்டமர் யோசிப்பாங்க, நான் வந்து ஒரிஜினல் மட்டும் தான் போடுவேன். ஸோ மினிமம் பேசிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 650 இருக்கும், லைக் G650, லைக் 350 மாடல்லாம் இருக்குது நிஞ்சால. ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எனக்கு வந்து கம்பல் சவுண்டு வேணும், என்கிட்ட வண்டியில் இருக்கிறத நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட வருவாங்க. நான் அவங்களுக்கு வந்து மாடலிங் பண்ணி கொடுத்தேன், பைக்கிங் பண்ணி எல்லாமே. காசுக்கு ஏற்ற தோசை சிம்பிள். நம்ம வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பிலாம் வேணாம், எனக்கு ஒரிஜினல் வேணும்னா அது சொன்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இங்கே இருக்க இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் டிஸ்பிளே, பட் ஸ்டாக்ஸ் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட உரம் வந்து தேனப்பேட்டில் இருக்குது. இது உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணும்னா இமீடியட்டாக ஆள் இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார் பஸ்டர். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் கார்டு ப்ரொடெக்ஷன் எல்லா பைக்ஸும் இப்போ இது வந்து ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா KTMலாம் ஒரு மாடல் கொடுக்குறாங்க, அது வந்து 800 to 1000 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 தான் வருது ஒரு ப்ரைஸு. பட் உங்களுக்கு இதோட குவாலிட்டி வைஸ் பாருங்க எப்படி இருக்கு. டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். மடக்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இருக்கும். இது தான் வண்டிக்கு எதுவும் ஆகாது, லைக் வண்டியோட லிவருக்கு ஆகாது, நம்ம கைக்கு இருக்கும். சூப்பர். ஸோ இது வந்து அந்த செகண்ட் பீஸ் வந்து டாமினார். அது என்ன தெரியுது உங்களுக்கு வந்து R15 டாமினார் வெர்ஷன் 3, லைக் அது R15 வெர்ஷன் 2 வந்து 3 இருக்கும். ப்ளஸ் இது வந்து யூனிவர்ஸ் வைஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து இப்போ M1, இப்போ R15 M1 வெர்ஷன் 4 இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து டூரிங் செட்டப். ஸோ உங்களுக்கு வந்து ஓவல் கிளாஸஸ் இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார் அண்ட் மிரர் சொல்லுவாங்க. சைடில் மிரர் ப்ளஸ் நம்ம வந்து இது யூனிவர்ஸ்லாம் நம்ம எந்த வண்டிக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து கம்பல்சரி மிரர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ மிரரோட உங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து சயின்ஸு ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மெயின் வந்து மிரர் தான் நமக்கு. இப்படி இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சைடில் வந்துட்டு இது கீழே கீழே வந்துடும். அதாவது இந்த பொசிஷனில் வர உங்களுக்கு இது நீங்கள் திருப்பிக்கலாம். ஓகே சூப்பர். இப்படி வரும். ஆமாம், திருப்பலாம். நீங்கள் திருப்பிங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ மேட்டர். நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. இது வந்து லிவர் ப்ரொடெக்டர். லைக் நம்ம வண்டியோட லிவர் ப்ரொடெக்டர் இப்போ உங்களுக்கு பேசியிருந்தோம். நம்ம பார் அண்ட் மிரர் மாதிரியே இது வந்து லிவர் ப்ரொடெக்டர் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம லிவரில் போட்டுக்கலாம். லைக் ஹேண்ட் பேரில் வந்து சைடில் போட்டிங்கன்னா ஸோ வச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கீழே விழும்போது நம்ம கை வந்து கொஞ்சம் நவுந்துடும். இது நம்ம கையை நவுத்தாது. ஸோ லைக் விழுந்தும் போது இது மட்டும் தான் அடிப்படும், நம்ம கை அடிப்படாது. ஸோ இது வந்து ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது நம்ம கிட்ட. இது வந்து லைக் ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் 350 வந்து இருக்குது நம்ம கிட்ட. இது 350, 850, 650. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி. ஸோ எல்லாமே A to Z பைக் ஆக்சசரிஸ் நீங்கள் வேணும்னா ஆதம்பாக்கம் இன்னர் ரிங் ரோட், லைக் சக்தி கார்ஸ். சக்தி கார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. யூஸ்டு கார்ஸில் சக்தி கார்ஸ் அந்த ரோட்லேயே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் சென்னை த்ராட்லர்ஸா? இந்த பேர் இந்த பேர் இல்லை, கடை பேர் தான் இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் போனீங்கன்னா அவங்க ரெகுலராக வந்து என்னென்ன நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் வேணாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5M வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. இந்த குவாலிட்டி வைஸ் நீங்கள் பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லைக் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டர்க்கி டேபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 140 தான் வருது. க்ளீனைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கார் இதெல்லாம் ஓகே. இப்போது இன்கேஸ் யாராவது என் சேனல் பார்த்துட்டு நான் இது மாதிரி சேனலில் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது தெரியா? கம்பல்சரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இவரோட சேனல் மூலிமா வந்து இவர் பேர் சொன்னீங்கன்னா கம்பல்சரி 15% டிஸ்கவுண்ட் நாங்கள் தரோம். பாரா 15%பா. ஓகே, வெரி குட். நான் கூட 10% நினச்சேன். 15%. ஏன்னா கடை வந்து தரது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஏன்னா ஆல்ரெடி கடை வந்து தேனாப்பேட்டில் வச்சுருந்தோம் நம்மளோட கடையை. இப்போ ஜஸ்ட் ரீலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த கடை வந்து இது மாதிரி தேனாப்பேட்டில் இருந்தது, அந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து பத்தலை. ஸோ அந்த கடையை கூட நான் மாற்றிட்டோம். ஸோ எங்ககிட்ட இருக்கு, ஏன்னா பொருள் எல்லாமே உள்ளே அடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நம்ம டன்தோதை போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் வந்து டீ சாப்பிட்ற டைமில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவும் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நம்மகிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பேஸ் பண்ணாலும் உங்கள் வீட்டு டெலிவரி பண்ணுறோம். ஜிபே மூலியமாக பண்ணலாம். லைக் நம்மகிட்ட கிரெடிட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பொருள் வாங்கணும், எது வாங்கினாலும் சரி, பொருள் வாங்கணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். You will get 15% discount and you can mention TUBERBUDDY name. ஸோ நானும் சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நானும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங் எவ்ரிதிங். இவர் வந்து என்னோட ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நானே மீட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட்.
இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டுங்க, அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And I will see you guys in another interesting video. Until then, bye from TUBERBUDDY and Chennai Throttlers. Okay, bye bye. See you.